ஹாய், இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி புலாவ் தான் செய்ய போகிறோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு குக்கரை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அரை கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு இந்த மாதிரி குக்கரை மூடி 2 விசில் வைங்க. இப்போ பட்டாணி புலாவ்